ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் தேவன் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் தாமே உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த இடத்திலே ஒரு விசை நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து செல்ல வேணும். கடந்து செல்ல கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே பேசுவாராக. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவே, நீங்கள் 40 நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் சீசர்கள் மத்தியிலே ஊற்றினீங்களே சுவாமி. அவர்கள் பற்பல பாஷையிலே பேசினது மட்டுமல்ல, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதும் ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வைத்தீரேப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. அப்படியாய் உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் செம்மையான வழியிலே நடத்த வேணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சீர்படுத்த வேணும் என்று நான் மன்றாடுகிறேன் ராஜாவே. ஒவ்வொருவருக்கையும் இருக்கிற எல்லா ஆண்டவரே தீய செயல்களையும் சுட்டெரிக்கிற ஆவியானவர் ஐயா சுட்டெரிக்கும்படியா சுவிக்கிறேன் சுவாமி. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. சபைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். வீடுகளில் இருக்கிற விசுவாசிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய திருப்பாத்திரை ஒப்புக் கொடுத்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறதும் பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் பொழிந்தருளப்பட்டார் என்பதையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்பதை எங்களை நாங்களே சோதித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் எங்களுக்குள்ளே என்ன இருக்காதாம்? தீய செயல்கள் இருக்காது, தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், பழிவாங்குதல், அப்படியான காரியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்காது. ஏனென்று கேட்டால் தேவ ஆவியானவர் எங்களை எதற்காக அழைத்தார், எதற்காக பிடித்து கொண்டார், எப்படியாய் அவர்கள் ஓடினார்கள் 12 அப்போஸ்தலரும் என்பதையும் நாங்கள் பார்க்கும்போது அவர்களைப் போல நாங்கள் செய்கிறோமா, அவர்களைப் போல நடக்கிறோமா, எங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறாரா என்பதை நாங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது என்னென்று கேட்டால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தெக்கோஸ்தா என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். எப்படியாய் வந்திருந்தார்களாம்? ஒருமனப்பட்டவர்களாய் வந்திருந்தார்களாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பெந்தெக்கோஸ் நாளிலே அந்த ஒருமனப்பட்ட ஆவியை ஆண்டவர் ஊற்றினார். அப்போ எங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா? ஒரு மனம் இருக்கணும். சரியா? குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், சபையிலே ஒரு மனம் இருக்க வேணும். அப்போ அந்த ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவ ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஏனென்றால் அவங்க ஒருமனப்பட்டாங்கள் என்று தான் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருடைய மனமும் வேறுபட்ட மாதிரித்தான் நடக்கிறது. ஏனென்று கேட்டால் மனைவியிட மனம் ஒரு விதமான மனம், கணவன் மனம் ஒரு விதமான மனம், பிள்ளைகளுடைய மனம் ஒரு விதமானது, பெற்றோருடைய மனம் ஒரு விதமானது, விசுவாசிகள் ஊழியக்காரருடைய மனங்கள் ஒவ்வொரு விதமான விதங்களில் இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஒரு மனம் என்றால் எல்லோருக்குள்ளேயும் ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே அன்பு, ஒரே சமாதானம். அப்படியே ஒரு அவங்க நினைக்கிறத நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, இப்படியா இது செய்கிறீங்கன்னா அந்த நினைவுகள் எங்களுக்குள்ளேயும் வரும். அவங்க செய்கிறதுன்னா எங்களுக்குள்ளேயும் அது இப்படி நினைக்க மற்றவங்களும் நாங்கள் இப்படி செய்ய வேணுமென்று நினைப்பாங்க. நாங்களும் நினைச்சோம் இப்படி செய்ய வேணுமென்று. அதாவது ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்கள். ஒரு மனத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒரு மனமாய் வந்திருந்தார்கள். அந்த 12 சீசர்களும் ஒரு மனமாய் வந்திருந்தார்கள். அப்போ இந்த ஒரு மனத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றப்பட போகுது. அப்போ ஒரு மனத்தை முதல் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமாக நாங்கள் பார்ப்போம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ அந்த ஒரு மனத்தை கொடுத்தவர் ஒரு மனத்தின் ஆவியானவர். அந்த ஒரு மனம் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு காரணம், அப்போதான் அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்போ அவர் ஒரு மனத்தை அவர்களுக்குள்ளே கொடுக்கும்போது அந்த ஒரு மனத்தின் ஆவியானவர் இறங்கின போது பலத்த காற்றாக இறங்கினாராம். அப்போ ஒருமனப்பட்ட ஆவியானவர். இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கிறதா? ஒரு மனம் ஏக சிந்தை இருக்கிறதா எங்களுக்குள்ள என்று நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் ஒரு மனம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஒரு மனத்தின் ஆவி எங்களுக்குள்ளே இருக்க வேணும்.
அப்போ அந்த ஒரு மனத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறதான்னு நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டது. அப்போ எப்படியாய் சடுதியாய் காற்று அடித்து, அப்போ காற்றில் இருந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். என்னென்று கேட்டார், அவர் காற்றில் இருந்தால் ஜோவோடு பேசினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? காற்றிலே, சுழற்காற்றிலே இருந்து பேசினார் என்று பார்க்கிறோம். அப்போ பலத்த காற்றாய் அடிக்கப்பட்ட முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாயினது போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் எப்படியா இருந்துச்சா? நிரப்பிடுது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. அப்போ நிரப்பிடுது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போ பாருங்க, அந்த அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தபடியாத்தான் அந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அக்னியாய் வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு மனம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா? இல்லை. ஒரு மனம் இருந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், சபைகளில் பிரிவினைகள். ஒரு மனம் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு மனமாய் ஓடினோம், ஒரு காலத்தில் ஒரு மனமாய் ஐக்கியமாய் இருந்தோம். அப்போ ஐக்கியம் இல்லாத இடத்துல ஆவியானவர் இருப்பார். அந்த சவுலுக்குள்ள எரிச்சலின் ஆவி இருந்தபடினால் தானே ஆண்டவருடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு எரிச்சலின் ஆவி வந்தது அவனுக்கு இல்லை. அப்போ இந்த ஒரு மனத்தின் ஆவி இருக்க வேணும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், எங்களுடைய உலக ஞானத்தினாலே எங்களை நாங்கள் ஆட்கொண்டு கொண்டு போகிறோம். தேவ ஞானத்தினாலே ஆட்கொள்ளுகிறது அல்ல. உலக ஞானம் பைத்தியம். தேவனுடைய ஞானம் வந்து எங்களை நன்மையான இதுகளினாலே நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. நன்மையான காரியங்களினாலே எங்களை நடத்துகிறதாய் பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு மனம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லை. நீங்கள் இப்படித்தான் சொன்னாலும் ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இருந்தால் எழுப்புதல் பின்மாறி அருள்மாறி ஊற்றப்பட்டிருக்கும். சபைகளில் குறைவுண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்தலே சொல்லுகிறார். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு மனத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது குடும்பங்களுக்குள்ளே இருந்தால் என்ன, சபையாக இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் ஒரு மனம் இருக்க வேணும். அந்த ஒரு மனம் இல்லாத இடத்துல நீங்கள் நினைக்கிற உலகத்தின் காரியங்கள் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா உலகத்தின் காரியங்கள், அது இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்காது. தேவனுடைய ஆவியானவர் வழி நடத்தும் போது அவர் ஒரு நாளும் பட்சபாதம் உள்ள தேவனாய் நடத்த மாட்டார். பிரசங்கிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் பிரசங்கிக்கிறவர்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது? எந்த ஞானத்தின் ஆவி இருக்கிறது? ஞானமாய் நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறாரா? பிரசங்கிக்கிறவர்களே நீங்களே சாட்சி இல்லாத வாழ்க்கைகள் வாழக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது. எந்த பிரசங்கியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், யூத் மீட்டிங் பிரசங்கியோ அல்ல விழிப்பாராதனைக்கோ அல்ல உபவாச கூட்டத்துக்கோ அல்லைன்னு சொல்லி சொன்னால் ஞாயிறு ஆராதனைக்கோ பிரசங்கிக்கிறவர்கள் மத்தியிலே ஆவியானவர் அசைவாட வேணுமா இருந்தால் ஒரு மனம் அங்கு இருக்க வேண்டும். ஒரு மனத்தின் ஆவி இருக்க வேணும். இங்கே ஒருமனப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டால். சில சபைகளில் ஒரு மனத்தை நான் பார்க்குறேன். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த ஒரு மனத்தின் ஆவி இருக்கணும். வானத்தில் இருந்து இறங்குகிற சகல வானத்தில் கீழிருக்கிற சகல தேசங்களிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எப்பயாம் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும், ஒருவர் மேல் இல்லை, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச துவங்கினார். அப்போ அந்த வரத்தை கொடுக்கிறவர் யாராம்? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் வரத்தை கொடுக்கும்போது பற்பல பாஷைகளிலே பேசினார்களாம். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு மனம் வந்துச்சுது. ஒரு மனம் வந்தவுடனே அக்கினி இறங்கினது பாருங்க. அக்கினிமயமான நாவுகள் இறங்கி அவர்கள் நாவுகளை தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அக்கினிமயமான நாவுகள் இறங்கி இயேசுவின் நாவை தொட்டது போல் அவருடைய நாவுகளை தொட்டு திறக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? பற்பல பாஷையிலே பேசினார்களாம். அப்போ அவர்கள் நாவு தொடப்பட்டது அக்கினியினாலே. அவர்கள் அக்கினிமயமான நாவுகள் பிரிக்கப்பட்டு வந்து ஆண்டவர் தொட்ட உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்த ஆவியினால் என்றப்போ பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவி. அப்போ எங்களுடைய இருதயங்கள் என்ன? திருக்கும் துள்ளும் உள்ளும் பரிசுத்தமில்லாத வாழ்க்கைகள், குறைவுபட்ட வாழ்க்கைகளோடு இருந்து கொண்டு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் பெற்றோம்.
இப்போ இன்றைக்கு ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்றது உங்களுக்குள்ளேயே நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். ஏனெண்டா உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டென்று நான் அறிந்திருக்கிறேனே, உங்களுக்குள்ள ஐக்கியமில்லாத தன்மைகள் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேனே என்று ஆவியானவர் யாருக்கு சொன்னது? குறைவுண்டு குறைவுண்டு என்று நான் அறிந்திருக்கிறேனே என்று சொல்ல இல்லையா ஆவியானவர். அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், குறைவுகளை சுட்டி காட்டுகிற ஆவியானவர். ஏனென்று கேட்டால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தின் தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர். அப்போ நாங்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே நாங்கள் நிற்கக்கூடாது என்று சொல்லி எங்களை எப்படி ஒரு மனத்தினால் என்ற ஆவியானவர் அவர் குறைபாடு வைக்கிற ஆவியானவர் அல்ல. இப்போ உங்களுக்குள்ள 1000 குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அவர் குறைவுபடுத்துகிற ஆவியானவர் அல்ல. எங்களுக்குள்ளே நிறைவாக வந்து இறங்குகிற ஆவியானவர். அப்போ எங்களுக்குள்ளே இறங்கின இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த 12 அப்போஸ்தலருக்குள்ளேயும் இறங்கின ஆவியானவர் தான் எங்களுக்குள்ளேயும் வந்து இறங்குறாரு. எப்போ இறங்குறாராம்? நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது. குடும்ப ஜெபமாக இருந்தால் என்ன, தனிப்பட்ட ஜெபமாக இருந்தால் என்ன, அல்ல சபையில் இருந்து நாங்கள் ஜெபிச்சா என்ன, ஆனால் எங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் முந்தி ஒரு காலத்தில் ஒரு மனம் இருந்தது. இன்றைக்கு அந்த ஒருமனங்கள் எல்லாம் இல்லாததுக்கு காரணம் என்னென்று கேட்டால், நான் என் குடும்பம் என்று வாழ்கிறதுனாலே அந்த ஒருமனத்தின் ஆவி உங்களுக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஒரு நாளும் அவர் பிரிவினைக்கு ஆள் இல்லை, பிரச்சனைக்கு ஆள் இல்லை, பிரசங்கிக்கிறவர்களே ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டு போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பிரசங்கம் ஆவியானவர் இல்லாமலும் பிரசங்கம் பண்ணலாம். அந்த பிரசங்கங்கள் எப்படியா இருக்குமாம்? எந்தெந்த நேரமும் தேவனுடைய வேதத்தை பார்த்து 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 எழுதுகிற பிரசங்கமாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நாவிலே வந்துவிட்டால் அவர் பேசுகிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, எங்கே இருக்குது விடத்தை இருக்குன்னு சொல்ல மாட்டார், எல்லாம் பேசி தட்டி விட்டுருவார் பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. அவங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னடா, நாமல் ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரு மனத்தின் ஆவியை பெற்றோமா, அல்ல பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் பற்பல பாஷைகளை பேசுகிற எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு தான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனத்தின் ஆவி இருக்கிறதா, ஐக்கியத்தின் ஆவி இருக்கிறதா, அன்பின் ஆவி இருக்கிறதா, சமாதானத்தின் ஆவி இருக்கிறதா, ஜெப ஆவி இருக்கிறதா, விண்ணப்பத்தின் ஆவி இருக்கிறதா, என்ன ஆவி இருக்கிறது எங்களுக்குள்ள? பிரிவினைகளின் ஆவியல். இந்த ஆவியை வச்சுக்கொண்டு நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்றால் ரெண்டும் இருக்க முடியாது. என்று கேட்டால் அவர் பார்க்குற குறைவுண்டுன்னு விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிற தேவன் இல்லையா? வெளிப்படுத்தலை நீங்கள் பாருங்கள். 7 சபைகள்லையும் ஆண்டவர் என்னென்ன குறைகளை கண்டார் என்பதையும் நான் உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் சொல்லுவேன், நேரம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கிழமைக்கு நான் சொல்லுவேன். அப்போ நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும், வெளிச்சமுள்ள வாழ்க்கை இருக்கணும், உப்புள்ள வாழ்க்கை இருக்க வேணும், சமாதானத்தை பண்ண வேணும், ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஒரு மனம் சபைகளில் இருக்கணும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேணும். கற்பம் நகவும் பெரிய வெளிச்சத்தை கண்டதே. இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், மற்றவர்களை நாங்கள் பார்க்குறோம், அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் நாங்கள் பெறுகிறோம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறுகிறோம். அப்போ ஞானஸ்தானம் பெற்ற எங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? அதைத்தான் முக்கியமாக ஆராய்ந்து பார்க்கணும். எங்களுக்குள்ள இரக்கம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, சமாதானம் பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறதா? இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான், அன்பே உலகத்தில் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவற்றை அன்பை பெற்ற நாங்கள், ஆண்டவற்றை ஆவியை பெற்ற எங்களுக்குள்ள என்ன குறைபாடு இருக்கிறதுன்னு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புத்திமதிகள் எல்லாம் அருவருப்பாக இருக்கிறது. அவங்களோட ஞானம் பெரிய ஞானமாக இருக்கிறது. அவங்களுக்கு உரிய ஞானம் எல்லாம் உலகத்து ஞானம். தேவ ஞானம் இருந்தால் தேவன் ஞானத்தின்படி நடக்கிறதா இருந்தால் ஐக்கியங்கள் இருக்கும், அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒருமனம் இருக்கும், சாட்சி இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தே ஆகும். நான் நடு வாழ்க்கையில் வாழாது. நான் உங்களுக்கு திருப்ப வர்றேன் பாருங்க. பற்பல பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்திலிருந்து இறங்கின சகல
வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலுமிருந்து வந்த வேத பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தாங்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். பாருங்க, தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசினார்களாம். அவர்களுடைய பாஷைகள் என்ன பாஷைகள் தெரியுமா? எபிரேயர், எபிரேயர் பாஷைகள், ஜூத பாஷைகள், கிரேக்க பாஷைகள், ரோம பாஷைகள், இப்படி பல பல பாஷைகள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பாஷை மொழிகளும் நமக்கு தெரியாது. அப்போ அவங்கவுங்க பாஷை மொழிகளிலே அவங்கவுங்க பேசும்போது இவங்க திகைச்சாங்களே, எங்களுடைய பாஷை மொழிகளில் அல்லவா இவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அப்படி பேசுகிறோமா என்ன? அந்நிய பாஷைகள் பேசுகிறோம். வேறு இதுகள் ஆண்டவரோட பேசுகிற பாஷைகள் உண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பாஷை? தமிழ் பாஷை பேசுகிறோம். ஆனால் எல்லாம் வச்சு பாஷைகள் பேசுகிறோம். ஆனால் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பக்தி விருத்திக்கு ஏற்ற காரியங்கள் இல்லை. எல்லோரும் ஒருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலியர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, அதெப்படி? பக்தரும் பேதரும் இலேமித்தரும் மெசேபேத்தானியா, ஜூதேயா, கற்பந்தேசிக்கியா, பேத்து, ஆசியா, பிக்ரியா, பாப்லியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் கிரேக்க பட்டணத்தாரையும் சுற்றி இருக்கின்ற லீபியாவின் திசையிலிருந்து குடியேறுகிறவர்களும் இயேசு சஞ்சரிக்கின்ற ரோமாபுரியாரும் ஜூதரும் யூத மார்க்கத்தார்களும் கிரேக்கத்தாரும் அரேபியார்களுமாகிய நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். என்னென்ன பாஷையிலே பேசினார்களாம்? தங்களுடைய மகத்துவமான பாஷைகளை பேசினார்களாம். எல்லோரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இதென்னவாய் முடியுமோ என்று ஒருவரை ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 பேரோட கூட நின்று அவர்களை நோக்கி உரைத்த சத்தமாய், யூதர்களே, ஜெருசலேமின் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருந்ததே. தீர்க்கதரிசியாகிய ஜோவேலினாலே உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. அப்போ என்ன நடந்தேறுகிறதாம்? கடைசி காலங்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தியலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள். அப்போ இதெல்லாம் கடைசி காலத்தில் ஊற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்கள் எப்படியானதில்லை. இன்றைக்கு கடைசி காலங்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு யார் தீர்க்க தரிசனம் இருக்கிறது? யார் குமாரத்திகள் குமாரர்கள்? இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? குமாரத்திகளாக இருக்கிறோம். ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்னு சொல்கிறோம். துதிக்கலாம், பாடலாம், தேடலாம், அதெல்லாம் இல்லை. தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறதே சத்தியம். 1000 பேர்கள் கொண்டு வந்து விட்டாலும் துதிப்பாங்க. ஆனால் நாங்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஏன் எங்களுக்குள்ள இரட்டத்தனமான பிரிவினைகள், குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், சபைகளில் பிரிவினைகள், இப்படியான பிரிவினைகளை ஆவியானவர் கொண்டு வர மாட்டார். ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகவும் அதிசயங்களையும் காட்டுவேன். அப்போ பாருங்கள் எப்படியாய் கர்த்தருடைய பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் அளவும். அப்போ பாருங்கள், இப்போ வாலிபர்கள், கன்னியர்கள், குழந்தைகள், பாலகர்கள், சிறுவர்கள், குடும்பத் தலைவர்கள், தலைவிகள் எல்லாருமே இருந்தால் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார். இன்றைக்கு பார்த்தீங்களா, சின்ன பையன் கூட இந்தியாவில் நல்லா துதிக்கிறான், பாடுறான், ஜெபிக்கிறான், ஏன் பிரசங்கமே பண்ணுறான். ஆனால் இன்றைக்கு இந்த ஐரோப்பியா தேசங்களில் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள இருக்கிறது? ஒருமனப்பட்ட ஆவி, சபைக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருந்தால், வீடுகளுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருந்தால் தான் சபைக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்கும். வீடுகளுக்குள்ள பிரிவினைகளின் ஆவி இருந்தால் சபைகளுக்குள்ளேயும் ஒருமனப்பட்ட ஆவி வராது. நான் நீ என்ற போட்டியும் பொறாண்மையும் தான் வரும்.
சரியா? நாங்கள் பார்த்தா என்ன சொல்லுவானா, மகத்தின் அழகு முகத்தில் தெரியுமெண்டு, வளர்ற பிள்ளைய முளையிலையும் தெரியுமென்று சொல்லுவாங்க. அப்படி குடும்பத்தை நடத்துகிற குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிற ஆக்களை முகத்தில் பார்த்தா தெரியும். அப்போ ஒரு 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 சபை என்றது எப்படியானது, ஒரு வீடுன்றது எப்படியானதுன்ற ஒரு வீட்டை கட்டி பாருங்க, ஒரு சபையை கட்டி பாருங்க. அப்போ தெரியும். வீடு கட்டுறதும், சபை கட்டுறதும் எவ்வளவு கஷ்டம் என்பதை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டாலாம், அவர் நம்மை கட்டி எழுப்புறதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு மனத்தை அவர் கொடுத்தும் நீங்கள் சரிவர நடக்கலையே. ஆனால் 12 அப்போஸ்தலர் நடந்தார்கள். 12 அப்போஸ்தலரும் அந்த ஒரு மனத்தின் ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள், உலகத்தை கலக்கினவர்கள் என்று பெயர் எடுத்தார்கள். நீங்கள் உலகத்தை கலக்குறீங்களோ, உலகத்தை ரெண்டாக்குறீங்களோ தெரியல. தயவுசெய்து ஆவியானவருடைய நடத்தையினாலே நடத்தப்பட்டவர்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தையும், ஐக்கியத்தையும், அந்யோன்யத்தையும், சபையிலே ஐக்கியத்தையும், அந்யோன்யத்தையும் அடைவார்கள். பிரிவினைகளை உண்டாக்குறவர் கர்த்தர் அல்ல, ஆவியானவர் அல்ல. அது காலங்கள் போகும்போது தெரியும் பிரிவினைகள் யாராலே வருகிறதென்று. பிரிவினைகள், பிரச்சனைகள் யாராலே வருகிறதென்று தெரியும். அப்பொழுது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் பார்ப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்ராளும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்திலே அல்ல, தேவனிடத்திலேயே போய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயமுண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவர்களை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தில் இவ்வளவுதானா விற்றாய்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றான். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார்கள். உடனே அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லோரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவரும் மிகுந்த பயமுண்டாகிற்று. இங்கே பாருங்க, அனனியா, சப்ராள் இவர்கள் 2 பேரும் கணவன் மனைவி. அப்போ இந்த கணவன் மனைவிக்கு பொய் சொல்கிற ஆவி இருக்குது பாருங்க, எப்படிப்பட்ட ஆவி என்று. கணவன் மனைவியை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு பொய் சொல்லுவார், மனைவி கணவனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு பொய் சொல்கிற ஆவி. அப்போ இந்த ஆவி உள்ளவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அனனியா, சப்ராள் இருக்கிறார்கள், சபைகளில் இருக்கிறார்கள். சபைகளில் இல்லைன்னு சொல்ல இயலாது இல்லையா? ஏனென்று கேட்டால், கணவனுக்கு மனைவி சொல்லி கொடுக்கறது, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அப்போ மனைவியை காட்டி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில் அனனியா என்ன செய்கிறதுன்னு கேட்டால், இதுதான் என்று சொல்கிறது பிழையான காரியம். ஏனென்று கேட்டால், பரிசுத்த ஆவி உள்ளவர்கள் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றும் உங்களை நிமித்தம் இடறி அடைந்தவங்களுக்கும் தெரியும் யார் யாரெல்லாம் இப்படியான கணவன் மனைவிக்குள்ள இப்படியான இதுகள் இருக்குண்டு. உங்களுக்குத்தான் சொல்கிறேன், தயவுசெய்து கணவன் மனைவியாக சேர்ந்து அடுத்தவங்களை பிரிக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, சபையை கெடுக்கிறது, சபைக்குள்ளே நான் தான் நீ தான் என்ற ஒரு பெருமை கொள்வது கூடாத காரியம். ஏற்ற காலத்தில் தேவன் அதற்கு ஒரு பதில் அளிப்பார் என்பதை நீங்கள் இப்போ அனனியாவுக்கு சப்ராளுக்கு நடந்தது போல் உங்களுக்கு நடக்குமா இருந்தால், அது அவங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் அப்படிப்பட்ட தேவ பக்தியும் தேவ ஆவியை பெற்றவர்களும் இரவும் பகலும் தேவனோடு
ஓடுண்டு ஓடி நாடுகள் முழுவதும் திரிஞ்சு சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல, 24 மணித்தியாலம் அவங்க 9ஆம் மணி நேரம் வந்துடுவாங்க ஜெப வேளைகளுக்கு. 3ஆம் மணி நேரம் எத்தனை மணி நேரமும் அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ அதே அனனியாள் சப்ராள் பொய்யுக்கு பிதாவை தேடினாங்க. இன்றைக்கும் பொய்க்கு பிதாவை தேடுறவர்கள் இருக்கிறார்கள். மனைவியுடைய சொல்லு கணவன் கேட்கிறது, கணவனுடைய சொல்லு மனைவி. கணவன் பொய் சொன்னால் அந்த பொய்க்கு இடம் கொடுக்காது. மனைவி பொய் சொன்னால் பொய் என்று சொன்னால் என்னங்க? பொய் என்று சொன்னால் என்ன? நீங்கள் தான் சொல்லணும் பொய்யண்டா என்ன. பொய்யுக்கு நான் அடுத்த தரம் பாரம். பொய்யின் ஆவியை பெற்றவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்றது இப்போ நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? பொய் சொன்னவர்களுக்கு கொடுத்த தண்டனை. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் பொய் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு தண்டனை இல்லையா? ஆனால் அந்த தண்டனையெல்லாம் இனி வரப்போகிற காலத்தில் நியாய தீர்ப்பு. பொய் சொல்கிறவர்களுக்கு எல்லாம் என்னவா? நியாய தீர்ப்பு. அப்போ இந்த நியாய தீர்ப்பில் நிற்க வேணாமென்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் போது உங்களுக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருவாரா? பிரச்சனைகளை கொண்டு வருவாரா? வேதனைகளை கொண்டு வேதனைக்கு மேலே வேதனை அவர் கூட்டுறவர் அல்ல. வேதனைக்கு மேலே வேதனையை கூட்டுறவன் பிசாசு. அப்போ நீங்கள் வேதனைக்கு மேலே மற்றவர்களுக்கு வேதனையை கூட்டினா அது உங்களுக்குள்ள இருக்கிறது பிசாசு. இங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றேன்னு சொன்னால் கூட ஒருத்தன் நம்ப மாட்டான். பெற்றிருக்கலாம், ஒரு காலத்தில் நீங்கள் பெற்றிருக்கலாம், ஒரு நாளையில் ஓடி இருக்கலாம். ஆனால் ஒருத்தனை நீங்கள் என்றைக்கு காலுக்குள்ளே போட்டு நீங்கள் மிரிக்கிறீங்களோ, சரியோ, அவங்கள துன்பப்படுத்த வேணுமென்று நினைக்கிறீங்களோ, அது பிசாசின் கிரியை. அது ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய கிரியை இல்லை. அது பிசாசானவர் செய்கிற கிரியை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்டார்கள். காணியாட்சி இன்றைக்கும் காணிகளை அபகரிக்கிறவர்களும் காணிகளை எடுக்கிறதுக்காக இவ்வளவு போய் அடுக்கு மேலே அடுக்கு போட்டு போய் சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சபைகளுக்குள்ள நடக்குது. பேராசை கோடி தரித்திரம்னு சொல்லுவாங்க. பேராசை கோடியாக விழுந்தாலும் கோடி தரித்திரங்களை கொண்டு வரும். நிம்மதி இருக்காது குடும்பத்துக்குள்ள. எவ்வளவு பணம் தான் இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்காது. ஏன்னா உலகத்து இச்சைகளுக்களால் எழுப்பிட்டு போகிறவனுக்குள்ள மனசுக்கு நிம்மதி இருக்காது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டியவர்கள், சிந்திக்க வேண்டியவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவார். நாளுக்கு நாளாக பரிசுத்தப்படுத்துவார். இந்த வேதத்தை வாசிக்கும் போது எங்களை பரிசுத்தப்படுத்துவார். நாங்கள் செய்கிற குறைகளை இந்த வேதத்தில் எங்களுக்கு சுட்டி காட்டுவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல். மத்தேயு 27 பார்ப்போம். மத்தேயு 27 மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். 10-11 பார்ப்போம்மா. இப்பொழுதோ கோடாரியானது மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியாலே சுட்டெரிப்பார் என்றார். அப்போ இங்கே பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம்.
அப்போ எங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலுக்கு தான் ஞானஸ்தானம் தந்திருக்கிறார் ஆண்டார். அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற சரியான விதத்தில் நாங்கள் மனம் திரும்பி தேவராட்சியத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற வேணும் என்று. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பினோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த மனம் திரும்புதல் திரும்ப திரும்ப நாங்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்து பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி இருக்கிறோம் என்பது அநேகரை பார்க்கும்போது தெரியும். அநேகரை பார்க்கும்போது தெரியும். ஏனென்று கேட்டால் அநேகரிடத்திலே பரிசுத்தாவியானவர் இருந்தால் அவர்கள் பொருளாசை கொள்ள மாட்டார்கள், மண்ணாசை கொள்ள மாட்டார்கள், உலகத்தை இச்சைகளுக்குள்ளே இழுப்புண்டு போக மாட்டார்கள். குடும்பங்களுக்கு ஒரு சமாதானம், குடும்பத்துக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, குடும்பத்துக்குள்ளே ஒரு மூட்பு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாட்சி, இப்படியாய் பல பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் பொய்யின் ஆவிகள் இருக்காது. இன்றைக்கு நீங்கள் சபையில் நான் அடித்து சொல்லுவேன் என்னென்னு கேட்டால், பலிப்பிடத்தில் நிற்கிறவர்கள் பொய், கணவன் மனைவிக்குள்ள பொய், இப்படி நான் அடுக்கி கணக்கு கொண்டு போகலாம். ஏனென்று கேட்டால் அந்த பொய்யின் ஆவியலை நான் கண்டுபிடிக்கிறதுல ஆண்டவர் எனக்கு காண்பிச்சே தருவார். இல்லையா? அப்படித்தான் ஆண்டவர். அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் அந்த பொய்யின் ஆவி நமக்குள்ளே இருக்காது. அப்போ இங்கே பொய்யின் ஆவி இருக்கிறவங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்குள்ள என்ன இருக்குமாம்? தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அவரோட கையில் என்ன இருக்குமா? தூற்றுக்கூடை இருக்குமா. அவர் தமது களத்தை நன்றாய் திளக்கி, அப்போ நன்றாய், இப்போ ஒரு இது என்ன, நெல்லை நாங்கள் எடுக்கும்போது அதை நன்றாக புடைச்சு எடுத்து ஒரு பக்கத்துக்கு எல்லாம் தனித்தனியாக எடுப்போம். மணியை அந்த கோதுமை மணியை தனியாக எடுப்போம். சரியோ? பதறையோ என்ன செய்வோம்னு கேட்டால் தூற்றுவோம். சுலகு போட்டு தூற்றி பதறு வெளியில் போகும், மணி சுலகுக்குள்ள அடியில் நிற்கும். அதே மாதிரித்தான் நன்றாக துளக்கி கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பாராம். எப்படிப்பட்ட தேவன் நினைக்கிறீங்க? கோதுமையை என்ன செய்வாராம்? களஞ்சியத்தில் சேர்ப்பாராம். அப்போ பதறு என்ன செய்வாராம்? அக்கினியில் சுட்டெரிப்பாராம். அந்த பதர் என்று சொல்கிறது என்ன சொல்லுவோம்? கஞ்சல்கள், குப்பைகள். ஏற்கனவே நாங்கள் விதைச்சதுக்கு பிறகு பார்த்தால் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்த்து தான் பிடுங்குறோம். அந்த பதறு எல்லாத்தையும் சேர்த்து பிடுங்கி அதை சுலகில் போட்டு புடைச்சி நறுக்கி கிறுக்கி அதை சுத்தம் பண்ணுறோம். அப்போ அந்த பதறு எல்லாம் வெளியில் தான் போகும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற குப்பை கூலத்தோடு நாங்கள் நெல்லுகளை கொண்டு வந்து திருப்பி காய விட்டு திருப்பி உரலில் போட்டு குத்தி எடுத்து அரிசி ஆக்க இயலாது. அப்போ அதனால தான் அந்த பதரை நாங்கள் முதல்ல புடைச்சி எடுப்போம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பதர் இருக்கிறது வச்சுக்கொண்டு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்றோம் இல்லையா? அந்த பதறுகளை வச்சுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்ண்டா, பரிசுத்த ஆவியானவர் அவர் வாரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்போ நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு எந்த நேரமும் அவரோடு நீங்கள் இருக்கும்போது தான் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? வேதம் படிக்கும்போது, வேதத்தை தியானிக்கும்போது, வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கும்போது, இந்த வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறோமா? யாரை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம்? யாரை நாங்கள் நோகடித்திருக்கிறோம்? யார் குடும்பத்தை கெடுத்திருக்கிறோம்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை சீர்படுத்த வந்தவர், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வந்தவர், நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்த வந்தவர், நம்முடைய சபையை சீர்படுத்த வந்தவர், நம்முடைய தேசத்தை சீர்படுத்த வந்தவர். அப்படிப்பட்ட ஆவியானவரை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். கடைசி காலத்தை அப்போ பதரை சுட்டரிக்கிறவர் சொல்லி சொன்னால் நாங்கள் பிசாசனுடைய கிரியைகளை செய்து கொண்டு நாங்கள் ஆண்டவற்ற பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் சபை பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம்னு தான் ஒரு காலத்தில் இருந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். 12 அப்போஸ்தலர்களும் எப்படியாய் ஆண்டவருக்காக ஓடினார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு சொல்கிறான், என்னடா வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயராகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. பேதுரு ஜபிக்கும் போது கை வச்ச போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். பேதுரு மத்தியில் இறங்குறார், அவ்வளவு பேர் மத்தியிலும் இறங்குறார். ஒருத்தன் கேட்குறான், பரிசுத்த ஆவியானவரை தனக்கு விலைக்கு தர சொல்லி பணத்தை காட்டி கொடுக்குறான். பணத்தினால ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ன? அதெல்லாம் நான் பேதுரு சொல்கிறேன், உன் பணமும் நீ நாசமாக போவாய். இரண்டு கேட்டால் அவர் ஜனங்களை பிடிக்க வந்தது, ஜனங்களை திருப்த வந்தது, ஜனங்களை பாவத்திலேருந்து நீக்க வந்தது பணத்தினாலே அல்ல. தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஜீவனாலே காக்க வந்தவர். இன்றைக்கு அப்படி இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜீவனை கொடுக்குறீங்களா என்ன?
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறதுக்கு யாருக்காவது ஜீவன் கொடுக்குறீங்களா? யாருக்காவது பிரச்சனைகள்னு சொன்னால் போய் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்களா? இங்கே பேதுரு தீர்த்து வைக்கிறான் பாருங்க. அனனியா சப்ரால் பிழை செய்யும்போது தண்டிச்சு உணர்த்துறான், இது பிழை, உங்களால் முடியுமா? அது ஏன் முடியாது? நீங்கள் சாட்சியாக இருந்தால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின்படி நடந்தால், அவரோடு நடந்து கொண்டு போனால் உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் தானே இப்போ எல்லாமே முடிஞ்சுதே, என் குடும்பம், என் பிள்ளை, என்னுடையது உன்னுடையது என்று வாழும்போது நீங்கள் எங்கேயாவது போய் பின்வாங்கினவன் இடத்துல போய் சத்தியத்தை திருப்பி சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் புதுசாக போகிறவன் இடத்துல போய் சொல்லி பாருங்க. உங்களால் முடியாது. ஏன்? அதனால்தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறார், என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. எதிர்க்கான் தூற்றுக்கூட அவர் கையிலே இருக்கிறது. தூற்றி எடுப்பார் பாருங்க, இப்படியே தூற்றி எடுப்பார் உடைச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், வனாந்தரத்திலே அப்பொழுது 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், ஆவியானவராலே சோதிக்கப்பட கொண்டு போகிறார். இன்றைக்கு சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். சோதனை வேண்டாம், நாங்கள் ஃப்ரீடமாக வாழ வேணும், நான், என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்று வாழுகிறவர்களுக்குள்ள இருக்கிற சோதனையை அவர்கள் சகிக்க முடியாதபடியினாலே, என் குடும்பம் என்று வாழுகிறதுனாலே மற்றவன் சோதனையை சகிக்கிறான் பாருங்க. அப்போ சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து தண்டித்து உணர்த்துவார். அது போக போக ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லும். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், கொண்டு போய் கல்லை அப்பமாக்கும் பார்ப்போம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உமக்கு தருகிறேன், நீ தாழ விழுந்து பணிந்து குனிந்து. இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. மனைவிமார் சொல்லுகிற காரியங்கள் என்னென்று கேட்டால், எவ்வளவோ காரியங்களை அடுக்கலாம், போக போகத்தான் அடுக்கலாம், இருக்க அடுக்கிறாது, போக போகத்தான் அடுக்கலாம். நான் உங்களுக்கு பிறகு அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல வாரேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட வேணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனம் இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. முதலாவது எங்களுக்கு என்ன இருக்க வேணுமா? ஒரு மனம் இருக்க வேணும். ஐக்கியம் இருக்க வேண்டும். 2வது அவர்கள் ஜெபத்துக்கு கூடியிருந்தார்கள். ஜெபம் இருக்க வேணும். வீடு வழியே ஒரு மனத்தோட ஒரு மன ஆவி இருக்க வேணும். வீட்டுக்குள்ளே ஜெபம் இருக்க வேணும். சபையில் ஜெபம் இருக்க வேணும். ஒரு மனத்தின் ஆவியினால் ஜெபிக்க வேணும். ஆண்டவர், நான் சில வேளையில இங்கேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிற பிரசங்கம் சில சகோதரரோடு ஆண்டவர் பேசுவார். நான் கொடுக்குற பிரசங்கங்கள் அங்கே பிரசங்கம் சகோதரரோடு பேசுவார். அதை கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் அங்கே பேசுகிறாரு. அதான் ஒரு மனம். நான் கொடுக்குற வார்த்தைகள் அங்கே ஒருத்தர் பேசுகிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய ஒரு மனம். நான் சில சந்தோஷப்படுவேன் அந்த வசனங்களை கேட்கும்போது. ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கு என்னோட பேசுனீங்களே ஆண்டவரே, அதுதான் இங்கே கொடுக்குறாங்களே ஆண்டவரே என்று சந்தோஷப்படுவேன். அது ஒரு மனம். அப்போ அந்த ஒரு மனத்தின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் எங்களுக்கு ஏன் பிரிவினைகள்? எங்களுக்கு ஏன் சமாதானமற்ற முறைகள்? எங்களுக்கு ஏன் பண ஆசைகள்? எங்களுக்கு ஏன் பொருளாசைகள்? எங்களுக்கு ஏன் மண்ணாசைகள்? அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற குடும்பங்களாய், ஆண்டவரே, சபைகளாய் இருக்க வேண்டாமோ? அதுதான் முக்கியமானது. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை எப்படியா இருக்கணுமா? ஒரு மனத்தோடு ஆராதிக்கணும். ஒரு மனம் இருக்கணும். குடும்பத்தில் இருந்து ஒரு மனமாக, குடும்பத்தில் சண்டையை பிடிச்சிட்டு வந்து அங்கே ஆராதிப்பீங்க.
வெளிக்கிட்டு கொண்டு போகும்போது கணவன் மனைவிக்கு பிரச்சனை பண்ணிக்கொண்டு அங்கே ஆராதிப்பீங்க. அது இல்லை. குடும்பத்தோடு இருந்து நான் ஒரு இரவு ஜெபம் பண்ணி விடிய ஜெபம் பண்ணி குடும்பத்தோடு இருந்து அம்மா பிள்ளைகள் தாயண்டு போகும்போது ஒரு மனம் அது. அடுத்தவனை பிரித்து கொண்டு போய் ஜெபிச்சுட்டு போகிறதெல்லாம் ஒரு மனம் இல்லை. அடுத்தவனோட சண்டை பிடிச்சிட்டு போய் ஜெபிச்சு கொண்டு போகிறதெல்லாம் ஒரு மனம் இல்லை. இங்கே நாங்கள் பார்க்குறோம் தானே. அப்போ அந்த ஒரு மனத்தின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யாவிட்டால் அங்கே நாங்கள் நடத்துகிற ஆராதனைகளோ துதிகளோ பாடல்களோ முடியாத காரியம். அதெல்லாம் ஆவியானவர் செய்கிற காரியங்கள். ஆவியானவர் இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு மனம், சபையிலே ஒரு மனம் இருக்கும். பிரித்து கொண்டு போகிறவன் பிரிவினைகளை கொண்டு வருகிறவன் எல்லாம் பொல்லாங்கானவன். அப்போ இந்த பொல்லாங்கானவனுடைய கிரியைகளினாலே நாங்கள் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் ஆவியாகவே இருக்கிறார். தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ள இருந்தால் என்ன இருக்கக்கூடாது? பொல்லாப்பு இருக்கக்கூடாது. பொல்லாங்கானவனுடைய கிரியைகள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. லூக்கா 1 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் எலிசபேத்து. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் கபிரியேல் தூதன் யாருக்கு அனுப்பப்பட்டது? மரியாளிடத்துக்கு அனுப்பப்பட்டார். அப்போ எங்கே அனுப்பப்பட்டாராம்? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டான். அப்போ ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னி அவள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கன்னிகை எப்படி இருக்கணும்? தேவ சபையிலே ஒரு கன்னிகை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளவளாக இருக்க வேண்டும். கணவனுக்கு நியமிக்கப்பட்டவள் ஒரு பரிசுத்தமுள்ளவளாக இருக்கணும். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவளாக, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவளாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆவிக்குரிய பெண்களை ஆவிக்குரிய கல்யாணம் திருமணம் செய்ய வேணும் என்று சொல்கிறீங்க. ஆவிக்குரியவங்களை ஆவிக்குரியவர்கள் திருமணம் செய்ய வேணும் என்று. இன்றைக்கு ஆவிக்குரிய கன்னியர்கள் ஆவிக்குரிய ஆண்களை திருமணம் செய்யும் போது 1000 பிரச்சனைகள். ஆனால் அவர்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. பிரச்சனையை கொண்டு வருகிறவர் ஆவியானவர் அல்ல. அவர்களுக்குள்ள ஆவியானவர் எல்லாம் அடித்து சொல்லலாம். ஏனென்று கேட்டால் மரியாளை நாங்கள் பார்க்கிறோம். மரியாளிலிருந்து வாசித்து கொண்டு வரோம். அவள் கன்னிகை. அவளுக்கு ஒரு ஒரு புருஷனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தமான ஒரு கன்னிகையின் இடத்துல தான், அந்த வயிற்றில் தான் இயேசு பிறந்தார். அது அந்த கன்னிகையை காண்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், இந்த கன்னிகையின் இடத்திலே பிறந்தது போல தான் சபையானது மணவாட்டி இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாள். யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள்? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இங்கே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மணவாளன், நாங்கள் மணவாட்டி. அப்போ மணவாளனுக்கு நாங்கள் மணவாட்டி எப்படிப்பட்டவையாக இருக்க வேணுமாம்? ஞானமுள்ள ஸ்திரிகளாக இருக்க வேணும். ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானமுள்ள ஸ்திரி 10 ஞானமுள்ள ஸ்திரிகள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள். அவர்கள் எண்ணெயும் தீவட்டியும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கும்போது அவர்களுக்குள்ளே என்ன குணம் இருக்குமாம்? சாந்த குணங்கள் மட்டும் இல்லை, அவர்களுக்குள்ள எல்லா நற்குணங்களும் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் மரியாதை பார்க்கிறோம். என்னென்று கேட்டால், எலிசபெத்தை நோக்கி ஓடி போகிறாள். மலை தேசத்துக்கு ஓடி போகிறாள். ஏன்? கபிரியேல் தூதன் சொன்ன உடனே அங்கே போகிறாள். அங்கே போய் எலிசபெத்தை வாழ்த்தினதும் அவளுடைய வயிற்றில் இருந்த வயிற்றில் இருந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே களிப்பாய் துள்ளினது என்று பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய வாழ்த்துதல் எல்லாம் எப்படிப்பட்டது? நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நாளுக்கு நாளாய் அவர்களை வளர்ப்புக்கிறதுக்கு தேவ வார்த்தைகள் வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேவனாலே தெரியப்பட்ட குடும்பங்கள், பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள். மலை நாட்டுக்கு ஓடுகிறாள். அங்கே போனோடனே அங்கே எலிசபெத் என்ன செய்கிறாள்? கிருபை பெற்றவளே வாழ்க. நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், நாங்கள் கிருபை என்று பேர், கிருபை இருந்தால் எங்களுக்குள்ள கிருபை இருந்தால் பிரச்சனை இருக்காது.
எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக இருந்தால் பிரச்சனைகள் வராது. வார பிரச்சனைகளும் தலைகளாக வந்தாலும் போய்விடும். அந்த பிரச்சனைகள் மலை போல இருக்கிற பிரச்சனையும் ஆண்டவர் அதை தீர்த்து விடுறாருன்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்போ எங்களுக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறாரு. பொய்யான காரியங்கள் பொய்யான வதந்திகளை நாங்கள் நம்புறதற்கு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஒரு பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் என்ன, அல்லைன்னு சொன்னால் ஜெபம் பரிசுத்த ஆவி இல்லாமலும் ஜெபிக்கிறவங்களும் உண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே கத்தோலிக்கக்காரர் ஜெபிக்கிறாங்கன்றாங்க, அவங்க பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிறாங்களா? பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜெபங்களுக்கு நாங்கள் உறுதியாய் நாள்தோறும் தேவனோடு வேத வார்த்தையின்படி நடக்கும்போது, அது ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை என்ன செய்வாராம்? பரிசுத்தப்படுத்துறது மட்டுமில்லை, எங்களுடைய குறைகள் குற்றங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறவராயிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அல்லவா அவரை நாங்கள் துக்கப்படுத்துகிறோம், மீண்டும் மீண்டும் அல்லவா சிலுவையிலே அறைகிறோம். அப்போ இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார். அப்போ யாராவங்களுக்குள்ள இருக்கிறவர் கர்த்தரை நாங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் என்ன செய்கிறோம்னா பகைகளையும் பழிச்சொல்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லாம் பிரசங்கிக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் தப்பான காரியம் என்றதை 100க்கு 100 வேதம் சொல்லி தருகிறது. ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். எந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றாள்? பரலோகத்தின் ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கிற உலகத்தின் ஆசீர்வாதம் அது எங்களுக்கு பரலோகத்துக்குரிய மகிமையை கொண்டு வந்து தராது. ஏனென்று கேட்டால் கிருபை ஐஸ்வர்யம். நான் உங்களுக்கு முதல்ல பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், கிருபை ஐஸ்வர்யம், அதாவது மகிமை ஐஸ்வர்யம், மேலான காரியங்கள் ஐஸ்வர்யமான காரியங்கள், அளவற்ற ஐஸ்வர்யம், மேலான காரியங்கள். இப்படி நான் 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் பார்க்குறீங்கள் என்னென்று கேட்டால், இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அப்போ ஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்னால் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அவள் கிருபை பெற்றவளாயிருந்தாள். கிருபை என்னவாம்? ஐஸ்வர்யம். அவள் கிருபை பெற்றவளாய் இருந்தாள். பரிசுத்த ஆவியானவர்களாலே அவள் நடத்தப்பட்டு வந்தாள். அப்போ இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், எங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? பெண்களுக்குள்ளே என்றாலும் ஆண்களுக்குள்ளே என்றாலும் என்ன இருக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய வேண்டும். அந்த பலமாய் கிரியை செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லா நிர்விசாரங்களும் எல்லா பிரிவினைகளின் ஆவிகளும் அது பார்த்து விடும். அப்போ இங்கே பார்க்கிறோம் என்னடா, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தனைகள் அவளுக்குள்ளே வந்தது. இதென்ன திடீரென்று இப்படி எனக்கு ஆசை இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி, என்னென்று கேட்டால் அவள் பரிசுத்தம் உள்ளவள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். அப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், அவள் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாக இருந்தாலும் அவள் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டாள். இன்றைக்கு பரிசுத்தமாய் காக்கிறதுக்கு பெண்களால் முடியல. ஏனென்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மட்டுமல்ல லௌலீக மயக்கங்களும் பிள்ளைகளை இந்த ஐரோப்பியா தேசம் பாழாக்கி விடுகிறது. ஆனால் அதுக்கு பிள்ளைகள்லையும் புல சொல்ல முடியாது, பெற்றோர்களையும் புல இருக்கிறது. என்னட்டா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்ளுங்கள். என்னென்னு கேட்டால் பிள்ளையாண்டானே சிறு வயதிலேயே வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்தால் அது சரியான விதத்தில் கனிதரும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், அவள் கன்னிகையாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருந்தாள், நியமிக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தமாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தத்தை கெடுத்ததுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கழுவித்தான் அதை படுத்தப்படுகிறோம் நாங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். யாரிடத்திலேயாம் பெற்றது கிருபை? தேவனிடத்திலே பெற்ற கிருபை. என்ன கிருபையாம்? ஐஸ்வர்யத்தின் மகிமை. அவர் பெரியவராயிருப்பார். இதோ நீ கற்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருக்கு குமாரன் எனப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றாள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. இது எப்படியாகும்? ஒரு கரு உருவாக்கப்படுகின்றால் ஒரு கணவன் இருக்க வேண்டும். அப்ப இது எப்படியாகும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவள் பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரி என்றபடியால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க பார்க்கிறோம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேலே நிழலிடும். அப்ப பாருங்க, அவள் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேலே நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கிறதும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்போ இப்படியான காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? தேவனுடைய ஆவியானவரை பெறுவதற்கு நாங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. எங்களுக்குள்ள எவ்வளவு என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடுமென்று நினைக்கிறீங்க எங்களுடைய இருதயத்திலே. அப்போ இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா, வாசம் பண்ண இல்லையா என்பதை உணர்கிறவர்களாக இருக்கணும். பிரிவினைகள், பிரச்சனைகள், எவ்வளவு காரியங்களை நாங்கள் வச்சுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் அது பொய்யான காரியம். அது அடித்து சொல்லலாம் இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தின்படி. ஒரு காலத்தில் நாங்கள் ஆவியானவரை பெற்றிருந்தோம். இப்போ நாங்கள் பெற்றிருக்கிறது என்னத்தைன்றது நாங்கள் கொஞ்சம் எங்களை நாங்களே ஆராய்ந்தறிவோமானால் நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போகப்பட மாட்டோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்ற எங்களுக்குள்ளே என்ன இருக்கணுமா? களி கூறுதல் இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், எலிசபெத்து வாழ்த்துகிறாள் மரியாளை, உரைத்த சத்தமாய், கர்த்தருக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ கர்த்தருக்குள்ளே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவளாம்? கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றவளாம். அது கிருபை ஐஸ்வர்யம், கிருபையின் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றிருக்கிறாள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலே வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தர் மேலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு பிறகு ஆத்துமா என்ன செய்யுமாம்? என் தேவன் என்னுடைய ஆத்துமா எப்படியானதாம்? அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை மகிமைப்படுத்துறதுக்கல்ல, என் பிள்ளைகளை மகிமைப்படுத்துறதுக்கல்ல, என்னுடைய குடும்பத்தை மகிமைப்படுத்துறதுக்கல்ல. கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அந்த பரிசுத்தாவியானவர் இருந்தால்தான் கர்த்தரை நாங்கள் பரிசுத்தத்தோடு கர்த்தரை மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ளவள். அதனாலே அவள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். நான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தமாக இருந்தால் தான் என் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்கிறதா? தேவனை தரிசிக்கிறீங்கள், ஓகே, எங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறவர்கள் வரலாம். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டால், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லாமல் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த தரிசிப்பு யாருடையது? பிசாசுக்குரியது. பிசாசுக்கும் எல்லாம் தெரியும். பிசாசானவனும் எல்லாத்தையும் செய்வான். அவனும் என்ன செய்வான்? அவன் சொல்றான் தானே, அவனுக்கும் எல்லாம் தெரியும் தானே. அதனால தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதனைக்கு கொண்டு போனான். அப்போ எங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் உலக காரியங்களை விட்டு, உலக இச்சைகளை விட்டு, அதாவது பிரச்சனைகள், துன்பங்களை, வேதனைகளை கொண்டு வராமல் அக்கியத்தின் ஒரு மனத்தின்படி, அக்கியத்தின்படி நடக்க பார்ப்போம்.
இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, என் ஆவியின் இரட்சகராம் தேவனிலே களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளிலும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்போ ஒரு பாக்கியவதி எப்படி இருப்பாளாம்? தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் இருப்பாளாம். தேவனுக்குள்ள தன் பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்ப்பாளாம். பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியை பிறக்கும். பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த சந்ததி பிறக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் தான் அந்த சந்ததியை கொண்டு வர முடியும். பிரிவினைகளின் ஆவி, பிரச்சனைகளின் ஆவி, வேதனைகளை கூட்டுகிற ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்தோண்டு நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க, நீங்கள் ஆராதிக்கிறீங்க, பொய்யான காரியம். ஒருத்தங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கலாம். அதை ஏன் இப்படியாக கொடுக்குறாங்கன்னு நான் எனக்குள்ளேயே சிந்திச்சு கொண்டு இருந்தேன். ஏன் இப்படி கொடுக்குறாங்க, என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அது கடைசி நேரத்தில் தான் பார்த்தா தெரியும். உங்களுடைய பேக்கை திறந்து போட்டால் தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம்பிக்கை எப்படி எங்கே போகுதுன்னு பாருங்கள். பணத்தின் மேலே கண்ணு போச்சையா உன்னுடைய அபிஷேகம். ஆக்கள் மேலே கண்ணு போச்சையா அம்போதான் உன் அபிஷேகம். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டுமாம்? பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்பட வேண்டும். பெருமை என்ற விலையிலே விழாதே, அது வறுமையை கொண்டு வரும். ஒரு காலத்தில் வறுமையை கொண்டு வந்துடும். பணத்திலே தேங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு போய்விடும். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனாலும் நான் நிலைத்திருக்கவில்லை. ஏன்? என்னுடைய நினைவுகள், சிந்தனைகள் எங்கே போகிறது? ஒருத்தவங்க சொன்னாங்களாம், என்னென்னு கேட்டால், எங்களுக்கு நாளுக்கு நாள் ஞானம் வருது. ஞானம் என்னையா ஞானம்? ஒன்று தேவ ஞானம்தான் முக்கியம். உலகத்து ஞானத்தை விட தேவ ஞானம் முக்கியம். தேவ ஞானம் நம்மை தேவனுடைய வழியிலே நடத்தும். தேவன் பிரச்சனைக்கு தேவன் இல்லையே, பிரச்சனையை சால்வ் பண்ணுகிற தேவன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறையாக இருக்குமாம். அப்போ அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதான், தலைமுறையாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்ற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பிரிவினைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, வேதனைகள் இருக்காது. அவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல, வேதனையை குறைக்கிறவர். அப்போ நீங்கள் வேதனையை கூட்டும்போது யார் உங்களுக்குள்ள இருந்து மற்றவனுக்கு வேதனையை கொடுக்குது? பரிசுத்த ஆவியானவரா என்ன? அவர் வேதனையை கூட்டுறதுல சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் இல்லையா? சமாதானத்தின் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் போனால் நல்லது, நான் போனால் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை என்ன செய்வாராம்? சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறாரா? அல்ல உன்னை நான் சகல ஆசீர்வாத பொருட்களினாலும் பணங்களினாலும் இச்சைகளினாலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எது உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்? இந்த வேதத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் கடைசி கால கட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். மறைவான கன்னியலுக்கு விளக்கி காக்கிற தேவனை தேட வேண்டும். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். எப்படியாம்? தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறியடித்தார். இருதய சிந்தையில் என்ன கொள்ளக்கூடாதாம்? அகந்தை கொள்ளக்கூடாது, அகந்தைகள் கூடாது. அப்போ தேவ ஆவியானவரை பெற்றவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாதாம்? அகந்தைகள் இருக்கக்கூடாதாம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால், தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் தேவன் கிருபை அளிக்கிறார். எனக்கு அது ஆண்டவருக்கண்டு சகலத்தையும் இழந்தவனுக்குத்தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறாரே ஒழிய நீங்கள் எல்லாம் பெரிய என்ன ஓஹோ கொண்டு ஓடுறவனுக்கு அல்ல. சாதாரணமாக இருந்த எல்லாரையும் கொலை செய்த சவுளைத்தான் பவுலாக்கினாரே ஒழிய, பவுல் உலகத்தை கலக்கி கொண்டிருந்தவன், உலகத்துக்குள்ளேயே எல்லாம் இருந்தும் எல்லாம் எனக்கு எல்லாமா இல்லை என்று சொன்னவனே ஆண்டவர் எப்படிப்படுத்தினவரா நடத்தினார் என்று பார்க்குறீங்க தானே.
அவனுடைய அவனுடைய பழைய காரியங்களை விட புதிய காரியங்கள் எப்படியா இருந்தது என்று பார்க்குறீங்க தானே. தேவ பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான், வன்மம் வச்சான். ஆனாலும் அவன் இருந்த நிலைமையில் இருந்த ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து, ஒரு கொலைபாதகனாய் இருந்தவனை தூக்கி எடுத்து அவனை ஒரு நல்லவனாய் மாற்றினார் இல்லையா. அவனுக்கு என்ன எல்லாம் இருந்தது? அவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தினாலே பிழைத்தான். ஆனாலும் அவனுக்கு எல்லாம் எல்லாமா இருக்கவில்லை. தேவனுக்காக ஓடினான். சிலை வணக்கம் சுருவ வணக்கம் இருக்கிறவங்களுக்குள்ளையும் போய் பிரசங்கம் பண்ணினான். இன்றைக்கு அந்த துணிகரமான காரியங்கள் உங்களுக்குள்ள வருமா? வராதே. பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். எப்படியாம் அனுப்பினாராம்? பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பினாராம். ஐஸ்வர்யவான் வெறுமையாய் போய்விட்டான். ஐஸ்வர்யவான் பல்லவராட்சியத்துக்கு நுழைவது அரிதண்டு நான் சொல்லலையா? உலகத்தின் ஐஸ்வர்யம் கொஞ்ச காலத்துக்குத்தான். பேந்து ஆண்டவர் அந்த இன்றைக்கு ஒரு தினட்டை இருந்தா பணம், நாளைக்கு இன்னொரு தினட்டை இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கின்றதுக்காக எங்கள்கிட்ட நாங்கள் பெருமைகள் பாராட்டக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இங்கே பாருங்க, பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பி. அப்போ பசியுள்ளவர்கள் யாராம்? தாகமுள்ளவன் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவான், பசியா இருக்கிறவன் இடத்திலே வந்து போஜனம் பண்ண கடவான். அந்த சமரியா ஸ்திரிக்கு என்ன சொல்றாரு? நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தா நீ தாகமடைய மாட்டாய். ஏன்? அவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன? ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. பாருங்க எப்படியான ஆண்டவர் என்று நினைக்கிறீங்க. அவர் இரக்கம் உள்ள தேவன். அந்த இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதுதான் முக்கியம். தேவன் இருந்தால் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிற தேவன் சரிவர நடத்துவார். இப்போ நாங்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களில் அப்போஸ்தலர் 6:1 வாசிப்போம். அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். தங்களுடைய விதவைகள் சரியான திட்டத்தில் விசாரிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் என்ன செய்தார்களாம்? எபிரேயர்கள் விசாரிக்கப்படவில்லை என்ற எபிரேயர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களாம். அப்போ முறுமுறுத்த போது அப்பொழுது 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணையை செய்வது தகுதியல்ல. அப்போ என்ன செய்ய வேணுமாம்? 12 அப்போஸ்தலர் சீசர்களை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. தேவனுடைய வசனத்தை முதலாவது போதிக்க வேணும். அதனால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கின்ற 7 பேரை உங்களுக்குள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போ நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அவர்கள் இடைவிடாமல் தரித்திருந்தார்களாம். தேவவசனத்தை போதிக்கிறதுக்கு இடைவிடாமல் தரித்தினார். அதான் 24 மணித்தியாலம் இடைவிடாமல். என் குடும்பம் என்னுடையது என்று பார்த்து கொண்டிருக்கிறதல்ல தேவனுடைய வசனம். இடைவிடாமல் செய்து கொண்டிருந்தார்களாம். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும்
வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரேமகோவாவையும் நிக்கோவையும் தீமோனையும் பர்னாவையும் யூத மார்க்கத்தை சார்ந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு, பாருங்க எப்படியானவர்களை தெரிந்து கொடுக்கிறாங்களாம், விதவைகளை சாரிக்கிறது, விதவைகளை என்ன செய்கிறதற்காம் அவர்கள் பாருங்க எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிக்கொண்டு தெரிவு செய்கிறார்கள். அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று விசாரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்க வேணும். அப்போதான் ஜெபத்திலேயாவது எண்ணத்திலேயாவது நாங்கள் பரிசுத்த ஆவியினால நிறையப்பட்டவர்களாக இருந்தால் தான் எந்த காரியங்களையும் செய்ய முடியும். சும்மா ஏனோ தானோ ஒன்றும் செய்ய முடியும். அது பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகள் அல்ல. ஆண்டவருக்குள்ள நாம் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தமானதை நாய்களுக்குள்ளே போடாதீங்க, முத்துக்களை பன்றிகளுக்குள்ளே போடாதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யாரை பார்த்து சொல்லியிருக்குது? நாய்கள் பன்றிகள் என்று. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? இந்த வேதம் ஃபுல்லாக வேதத்தை அறிந்தவர்களுக்குத்தான். ஏனென்று கேட்டால் வேதத்தை அறிந்தவர்கள்தான் வேதத்தின்படி நடந்து மற்றவர்களை வேதத்துக்குள்ள கொண்டு வரதுக்குத்தான் இந்த வேதம். இந்த வேதத்தின்படி நடந்து மற்றவர்களுக்கு சாட்சியாயும் வெளிச்சமாயும் உப்பாயும் வாழ்றதுக்குத்தான் வேதம். ஆண்டவர் அப்படித்தானே வாழ்ந்தாரு. அப்போ நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளானால் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரிவர செய்கிறோமா? அப்போ நாங்கள் கர்த்தருக்குள்ள வாழ்கிற எங்களுக்குள்ள கர்த்தருடைய காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்க வேணும். இதை நாங்கள் 8ஆம் அதிகாரம் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8 பார்ப்போம். என்னென்னு கேட்டால் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலிலும் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று எங்களுக்குள்ள என்ன இருக்க வேணுமாம்? அவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்க வேணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவர் எங்களுக்காகத்தானே மரித்தார், எங்களுக்காகத்தானே பிழைத்தார். அப்போ அவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்கணும். அவருடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இனி நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோமே. அப்போ நம்முடைய பாவ மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையிலே அறைகிறதற்கு அல்ல எங்களை ஆண்டவர் பிடித்தது. அவருடைய அந்த மகிமையான பிரசன்னத்துக்களே நாங்கள் நடக்க வேணும். அவருடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேலே பிரகாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நாங்கள் நடத்தப்பட வேணும் என்று தான் அவர் எங்களை பிடித்து கொண்டார். அப்போ அவருடைய சாயலாக அவருடைய சாயல் எங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் என்ன செய்வோமாம்? அவருடைய குணாதிசயத்தின்படி நடப்போம்.
மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போ நாங்கள் அவரோடு பிழைத்திருப்போம் என்று நம்புகிற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? வேத வார்த்தைகள் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் வேதத்தை நாங்கள் படித்து அதன்படி நடந்து பாவம் என்றால் என்ன, குறை என்றால் என்ன, குற்றம் என்றால் என்ன, பிரிவினைகள் என்றால் என்ன, எல்லாத்தையும் நாங்கள் இச்சி என்றால் என்ன, எல்லாத்தையும் நாங்கள் வேதத்திலேயே அறிந்து கொள்கிறோம் இல்லையா? ஆனால் பிரசங்கிக்கிறோம் யாருக்கு? யாருக்கு? அதைத்தான் நாங்கள் முற்றிலும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் பாவத்துக்கண்டு மரித்து கிருபைக்கண்டு விளைத்திருக்கிற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியை பெற்ற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை இருக்க வேணுமாம்? தேவனுக்கு பரிசுத்தமாய். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் பரிசுத்தமான காரியங்களை செய்ய முடியும், ஆராதிக்க முடியும். அப்போ அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறீங்க. மற்றவனுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுக்குறீங்களா என்ன? மற்றவனுடைய ஜீவனை எடுக்கிறீங்களே ஒழிய ஆராதிக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆராதிக்கிறீங்க, பாடுறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். மற்றவனுடைய ஜீவனை எடுக்கிறீங்களே ஒழிய மற்றவனுடைய ஜீவனை காத்து ஆராதனை செய்கிறீங்களா? ஜீவ பலியாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேணும். ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, சிலுவையை சுமந்தவன் பின்னிட்டு பாராமல் வர கடவான். தன் தாயையோ தன் தகப்பனையோ தன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். இன்றைக்கு என்னிலும் அதிகமாய், கடவுளை விட அதிகமாய் நேசிக்கிறீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளை. அதனால நீங்கள் மற்றவனுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான உங்கள் மனம் உங்கள் மனம் புதிதாயிருப்பதனாலே மறுரூபமாகுங்கள். புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் எப்படியா இருக்கணுமாம்? புதிதாக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்கிறார். நீங்களா புதிதாக்க மாட்டீங்க, நீங்களா ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வர மாட்டீங்க, நீங்களா ஒரு விசுவாசத்துக்குள்ள அவர் நம்மை ஏவி எழுப்பும் போதுதான் அந்த காரியங்கள் நடக்கும். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். ஒருவன் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. மிஞ்சி என்றது பாருங்க, நான் யார் தெரியுமா? என்னுடைய இதுகள் என்ன தெரியுமா உனக்கு? அதெல்லாம் மிஞ்சி போற காரியங்கள். என்னை நான் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேணும். என்னை நான் தேவனுக்கென்று. அதனால தான் தேவன் இந்த ஊழியத்தை செய்யும் போதே சொல்றாரு என்னன்னு, ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அவன் பணிவிடைக்காரன். அப்போ பணிவிடையின் ஆவிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிவிடையின் ஆவியை பெற்றுக்கொண்டு தான் இங்கு வந்து பணிவிட செய்தார். ஆவியானவர் எல்லா காரியங்களிலும் அவர் விதம் விதமாக வருவார். பாருங்க, ஜெப ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஒருவர் தான். ஜெபிக்கிறதுக்கு அவர் தூண்டுவார். ஜெப ஆவியானவர், விண்ணப்பம் செய்கிற ஆவியானவர், எண்ணடங்காத பெருமூச்சோடு வருகிற ஆவியானவர், பரிசுத்தம் படுத்துகிற ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர், அன்பு நிறைந்த ஆவியானவர், சமாதானம் பண்ணுகிற ஆவியானவர். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன். இப்போ சமாதானத்தின் ஆவியானவர், நம்மை நடத்துகிற ஆவியானவர், எல்லா விதத்திலையும் பெறுகிற ஆவியானவர்.
அப்போ எங்களுக்குள்ள எல்லா விதத்திலையும் இருக்கிற ஆவியானவர் பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவியானவராக இருப்பாரா என்ன? நோ. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டா அங்கே எல்லாம் விடுதலை உண்டா. அப்போ உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் குடும்பங்களுக்குள்ள விடுதலை உண்டு, சபைகளிலே விடுதலை உண்டு, பாவத்திலே இருந்து விடுதலை உண்டு, சாபத்திலே இருந்து விடுதலை உண்டு, அக்கிரம சிந்தைகளில் இருந்து விடுதலை உண்டு. அக்கிரம சிந்தைகள் கொண்டால் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம் என்று நான் உங்களுக்கு வாசிச்சேன். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். யார புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்? உங்களையே நீங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். யாருக்குள்ள ஏக சிந்தை இருக்கிறது? யாருக்குள்ள தாழ்மை இருக்கிறது? தாழ்மை என்றால் நீங்கள் நினைக்கிறது நாங்கள் ஒருவருடன் பேசாமல் இருக்கிறது தாழ்மை என்று. நோ நோ. கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் தாழ்மைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் நீங்கள் போக வேணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவரோடு சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு அழுங்கள். இது யாருடையது? வேதம் கர்த்தருடையது, வெளிச்சம். அப்போ இந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்குள்ளே அவர் போடுவார் பாருங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற ஆவியானவர். இங்கே பார்க்கிறோம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 'நீங்கள் என்ன செய்ய வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்களை ஒருமனப்படுத்துவார், ஒருமனத்தின் ஆவியை தருவார். ஒருமனமாய் கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோமே, ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாய். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவர்தான் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எப்படிப்பட்டதால் நிரப்புவாராம்? சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம். இதால தான் நீங்கள் நிரப்பப்பட வேணும். எப்படிப்பட்ட தேவனாம்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ யார் நம்பிக்கை எங்களுக்குள்ள நம்பிக்கை வர வேணும் என்றால் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வர வேணும். அந்த நம்பிக்கையை கொடுக்குற பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களா? சமாதானத்தை கொடுக்குறீங்களா? ஐக்கியத்தை கொடுக்குறீங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க இங்கே வந்தால் நல்லம், இங்கே வந்தால் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. பாருங்க, என் சகோதரர்களே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்போ பாருங்க, பவுலடியான் இப்படியெல்லாம் நன்மையான காரியங்களை நமக்கு திருஷ்டாந்தகமாக அவனும் வச்சுட்டு போயிருக்கிறான். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவசித்தத்தின்படி நடக்கிறோமா? தேவசித்தத்தின்படி செய்கிறோமா? இன்றைக்கு மரியாள் தேவசித்தத்தின்படி பரிசுத்தமுள்ளவளாக இருந்து தேவனுடைய ஆவியானவரை பெற்றவளாக இருந்தாள் இல்லையா? இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ரோமர்
இங்கே பாருங்க, நாங்கள் பிழைத்தாலும் மரித்தாலும் தேவனுக்கென்று தான் பிழைக்கவும் வேணும், மரிக்கவும் வேணும். ஏனென்று கேட்டால் தேவ ஆவியை பெற்ற நாங்கள் அப்படியான ஒரு எண்ணங்களோடு தான் இருக்க வேணும். நாங்கள் பிழைக்கிறதும் மரிக்கிறதும் எல்லாம் தேவ சித்தமாக இருக்க வேணும் இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது கிடையாது. எபிரேயர் 嗯 அப்போ தேவ ஆவியானவரை பெற்ற எங்களுக்குள்ளே சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. தேவ ஆவியானவரை பெற்ற எங்களுக்குள்ளே என்ன இருக்கணுமாம்? சகோதர சிநேகம் பெருக கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. அது நடக்குது. கட்டப்பட்டிருக்கிறவரோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைக்கிறீர்களா? கட்டப்பட்டவரோடு கட்டப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமே என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ இன்றைக்கு நாங்கள் எப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். தேவ ஆவியானவர் இருந்தால் பவுலோ நடத்தினவர் தேவ ஆவியானவர். அவர் சொல்கிறான் தானே, நான் தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டேன். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தேவ ஆவியானவர் சரிவர எங்களை நடத்தி கொண்டு போவார். எபிரேயரை பார்ப்போம். எபிரேயர் இல்லை, வெளிப்படுத்தலை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:10 பார்ப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒபேக்காவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிவர்னா, பேர்காமு, தியேத்ரா, சாத்ரா, பிளேத்மேனியா, லபோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ இந்த 7 சபைகளுக்கும் அனுப்ப சொல்லி ஆவியானவரால் ஜோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இலையங்கி தரித்து பதக்கம் பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவனை கண்டேன். அவருடைய சிரசின் மயிரும் வெண் பச்சையைப் போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உழைந்த இதை விட்டுட்டு 2ஆவது அதிகாரத்தை பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்களையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. எப்படிப்பட்ட அன்பை விட்டாயாம்? ஆதியிலே கொண்ட அன்பு. அப்போ அன்பே பெரியதென்று ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு முத்திரையை போட்டிருக்கிறார். அப்போ ஆதியிலே கொண்ட அன்பு, ஆண்டவருடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்தால் மற்றவர்களோடு நாங்கள் அன்பாயிருப்போம். எல்லாரோடும் பொதுவாக அன்பாயிருப்போம்.
அப்போ அந்த ஆதியிலே இருந்த அன்பு நமக்குள்ள இல்லை என்று சொன்னால் யாரோடையும் நாங்கள் அன்பாக இருக்க விரும்ப மாட்டோம். போலியான அன்பு. மனுஷனுடைய அன்பு எல்லாம் போலி. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அது நன்மை தீன்மை அறியத்தக்கதான அன்பு. சரியோ? தீன்மையை விட்டு விலகி நன்மையை கற்றுக் கொடுக்குற அன்பு. ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு செய்தார். பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏனென்று கேட்டால் உங்களால் அது பொறுமையாக இருக்கவும் முடியாது, மற்றவனை பொறுமைக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது, புத்தி சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்களே புத்தியை கேட்காத. நீங்கள் அடுத்தவனுக்காக புத்தி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் முதல் என்ன சொல்லுவானா, தானும் கூழ்பானைக்கு விழுந்து மற்றவனையும் கூழ்பானைக்கு விழுத்துறது மாதிரி என்று. ஆகையால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ ஆதியிலே நீ என்ன கிரியை செய்தாய்? ஆதியிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்தீங்கள்? ஓடித்திருந்தி சுவிசேஷங்களை அறிவித்தீங்கள், நோயாளிகளை குணப்படுத்தினீங்கள், நோயாளிகளை விசாரித்தீங்கள், போய் உதவி செய்தீங்கள், அது செய்தீங்க, நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டு வந்தீங்கள். இப்போ என்ன நடக்குது? இப்போ காலங்கள் போக போக உங்களுக்குள்ளேயே அந்த பொல்லாத ஆவி வந்திருந்து உங்களையே சுற்றி அடிக்குது. அப்போ இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் செய்யக்கூடாது. நான் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். எது விளக்குத்தண்டு? பரிசுத்த ஆவியானவர் எரிகிற விளக்கு நீங்கள் தான். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவருடைய விளக்கு எரியுது இல்லையா? அந்த விளக்கு தண்டை ஆண்டவர் எடுத்து போடுவார் பாருங்க. நான் வெறுக்கிற நிக்கோலோ மதத்தானின் கிரியைகளையும் நீங்களும் நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனுக்கு தேவனுடைய வரதீசியிலே மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் எடுக்கிறவன் யாரு? இந்த வார்த்தையினாலே நல் நடத்தைகளினாலும் நல் போதனைகளினாலும் நடக்கப்படுகிறவன் ஜெயங்கொள்ளுவான். இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் ஜெயங்கொள்ளுவான். எந்த இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படியே இருப்போம், அநியாயம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு மற்றவனுக்கு எடுத்துக்கொண்டு பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு இப்படியே இருப்போம், ஆண்டவர் வந்து தூக்கி கொண்டு போவாருன்னு ஒஸ்தியாக போகிறதுக்கு நினைக்கிறீங்களா? இல்லை. இப்படிப்பட்டவைகளை செய்யாமல் ஜெயங்கொள்ளுகிறவன், இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன், நன்மை செய்கிறவன், தீன்மையை விட்டு நன்மை செய்கிறவன், மற்றவனுக்கு உதவி செய்கிறவன், தேவனுடைய வார்த்தை என்னென்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி நடக்கிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன். இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் என்றால் என்னத்தில் நிலைத்திருக்க வேணுமாம்? தேவனுடைய வார்த்தையினாலே நிலைத்திருக்க வேண்டும். இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது எரிகிற சம்மட்டி, அது எலும்பையும் கழுக்களையும் ஊடுருவி செல்லுகிறது, அது எங்களை வழி நடத்துகிறது, அது வெளிச்சத்துக்கு வெளிச்சம், பாதைகளுக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். அப்போ இதன்படி நடக்கும்போது இறுதி வரைக்கும் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் உதர்ந்து கொண்டிருக்கிறது அல்ல உங்கள்கிட்ட எரிஞ்ச, ஏன்னா மங்கி மங்கி எரிகிற திரிய அணையாத தேவன் இல்லையா? இப்போ நீங்கள் மங்கி மங்கி எரிகிறீங்க, ஆனாலும் ஆண்டவர் அணைக்காமல் இருக்கிறார். ஏன்னு கேட்டால் நாளைக்கு மனம் திரும்புவான், நாளண்டைக்கு மனம் திரும்புவாங்கள்ட்டு. சிவர்ணா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, மரித்து பிழைத்தவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். யாராம் ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை, இப்போ ஐஸ்வர்யவானா இருக்கிறான். இப்போ பாருங்க, லாசரஸும் ஆபிரகாமுடைய மடியில் லாசரஸ் கிடக்கிறான். ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறான்னு பாருங்க. உடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவனை என்னெல்லாம் செய்யுதுண்டு. அப்போ ஐஸ்வர்யவான் எப்படியா மாறுறானாம்? தரித்திரனாய் மாறுறான். அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால், ஐஸ்வர்ய மயக்கம் நம்மை பிரிவினைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்போ இது ஆறாம் சாத்தானுடைய கூட்டம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான்.
10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண வரியந்தமும் உண்மையாயிரு. அப்போ உண்மை உள்ளவர்களுக்கு இது மரண வரியந்தமும் நீங்கள் என்ன செய்ய வேணுமா? உண்மையாயிருக்க வேணும். கர்த்தருக்கு உண்மையாயிருக்க வேண்டும். சபையில் இருக்கிறவர்களுக்கு உண்மையாயிருக்க வேணும். வீட்டிலே உண்மையாயிருக்க வேண்டும். உண்மை இல்லை, உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடம் உனக்கு கிடைக்கும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று எழுது. பேர்காமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் சொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அப்போ குறைவுண்டு என்ற ஆண்டவர் சொல்கிறாரு. விக்கிரகங்களுக்கு நீ நினைக்கிறதே விக்கிரகம். விக்கிரகங்களுக்கு இருக்கிறவங்கெல்லாம் விக்கிரகம் அண்டல்ல, நீ ஒரு நினைவு நினைத்தாலே அது விக்கிரகம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? இந்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், காதில்லாதவன் கேட்க மாட்டான். நான் என்று இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ இங்கே பார்க்கிறோம், ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய், உன் பேரில் குறைவுண்டு, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். எவ்வளவு ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார் இல்லையா? சபைக்கு சபைக்குத்தான் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் யோவானுக்கு. அப்போ இந்த சபைகளுக்கு சொல்லு, ஆகிலும் நீ சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் எதுவான இடரலை இஷ்டவேர் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவன் உன்னிடத்தில் உண்டு. அப்போ எப்படியாம் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும். இன்றைக்கு சபைகளில் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உண்டண்டாண்டவர் சொல்கிறார் இல்லையா? சபைகளில் வேசித்தனம், சபைகளில் பொய், சபைகளில் களவு, சபைகளில் உண்மை இல்லை. சபை என்றால் எப்படி என்று ஆண்டவர் ஆவியானவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிலேயாமுடைய இடரல், அதாவது இடரலுக்கு வேசித்தனம் பண்ணுவதற்கு எதுவான இடரலை இஷ்டவேல் புத்திரர்களுக்கு முன்பாக போடும்படி. அப்போ இடரல்களை வைக்கிறீர்கள், இது செய்யக்கூடாதுன்னா செய்யத்தான் கூடாது. அப்போ இது யாருக்கு சொல்லப்படுதான்? சபையில் இருக்கிற தூதனுக்கு. சபையில் இருக்கிற தூதனாரு பாஸ்டர்மார், மேப்பன்மார், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷிகள், இவர்களுக்கு தான் இந்த வேதம். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவர் ஊற்றப்பட்ட ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தா என்ன நற்கிரியலை செய்ய வேணும், என்னத்தை ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிறார். புத்திமதியை கேட்கிறவன் புத்திசாலி, ஆனா புத்திமதியை கேட்காதவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தாலே அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். மனம் திரும்பு. உன் சபை வேசித்தனம் செய்கிறதா? உன் சபையிலே பொய் இருக்கிறதா? உன் சபையிலே என்ன இருக்கிறது? சபையிலே அக்கியம் இருக்கிறதா? எது இருக்கிறது உன் சபையிலே? பிரச்சனை இருக்கிறதா? அதையெல்லாம் தீர்வு செய்ய வேண்டியது தூதனுடைய கடமை. கடைசி காலத்திலே யாருக்காம் அடி விழும்? முதல்ல மேப்பனுக்கு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேலே எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. அப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை எழுதி கொண்டு வருகிறார். ஜாதியில கொண்டு அன்பை விட்டு விட்டாய், அதை திரும்பவும் நீ என்ன செய்ய வேணும்? அந்த அன்பிலை எழுப்பு. அவர் எழுப்பி விடுகிற ஆவியானவர்.
நீதிமான் 7 எழுபத்தனை விழுந்தாலும் அவர் எழுப்பி விடுகிற ஆவியானவர். நான் இங்கே விழுந்ததான்னு கிடந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. திரேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ முன்பு செய்த கிரிகைகள் பின்பு செய்த கிரிவைகள், முன்பு செய்த அன்பு பின்பு செய்கிற அன்பு. அப்போ இது முக்கியமானது. ஆயிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடங்கொடுக்கிறாய். ஹலோ, சபையில் இருக்கிறவர்களுக்கு தான் சொல்கிறேன். வேசித்தனம் பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களானால் அது சபை அல்ல, அது சபை அல்ல. அவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். என் வேசித்தன மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இப்போ வேசித்தனம் செய்கிறதற்கு தவணை பாருங்க. ஆண்டவர் அதுலேயும் பாருங்க சொல்கிறார். என்னென்று கேட்டால், ஆண்டவர் பொறுமையாக இருந்து சொல்கிறார், இதை செய்யாத என்று. திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த தவணையை ஆண்டவர் எடுத்து போடுவார். பாருங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். இதோ நான் அவர்களை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்கிறவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிருதியாந்தங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்தறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்படி அறியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியலின்படியே பலனளிப்பேன். அவனுடைய கிரியைக்கு தக்கன பலனை கொண்டு வருகிறார் ஆண்டவர். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒருமனப்பட்டார்கள். அப்போ இந்த ஒரு மனத்தின் ஆவி இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் புத்தி சொல்லி ஒருத்தர் ஆற்றி தேற்றி ஒருத்தருக்கு என்ன செய்வோமாம், சமாதானம் பண்ணி அந்த அன்பிலே கட்டி எழுப்பப்படுவோம். இந்த அன்பு இல்லையென்றால் உங்களுக்கு இல்லை, இந்த ஆவியானவர் இல்லையென்றால் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சபையில் நின்று துதிக்கிறதோ பாடுறதோ வேஸ்ட். ஏனென்று கேட்டால், பிசாசுக்கும் ஆராதிக்க தெரியும், பிசாசுக்கும் துதிக்க தெரியும். உங்களுக்கு அந்த ஐக்கியம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்று சொல்லி நீங்கள் நடப்பீங்களா? காலம் பொல்லாத இருக்கிறது, காலம் சமயமாக இருக்கிறது, காலங்களையும் நேரங்களையும் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஏனென்று கேட்டால், உங்களுடைய சபைகளில் ஒரு ஒன்றல்ல, எல்லாருக்கும் தான். நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலே கை வச்சு தொட்டு பார்த்து என்னிலே என்ன குறை இருக்குது, மற்றவனில் என்ன குறை, மற்றவன் தான் பார்க்கணும் என்னிலே என்ன குறை இருக்குது, என்னிலே என்ன குறை இருக்குன்னு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிறதுகள் எல்லாம் பாவம் என்பதையும் இதில் திட்டத்தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக ஜீவ பலியானார், நீங்கள் அவருக்காக ஜீவ பலியாக இல்லை. அவர் உங்களுக்காக ஜீவ பலியானார். அவர் உங்களுடைய பாவங்களை சுமந்தார், நீங்கள் அவருடைய பாவங்களை சுமக்கவில்லை. அவர் சுமந்து அவர் அந்த திரைச்சீலையின் வழியாக அவர் எல்லாத்தையும் இது பண்ணி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 40ஆம் நாள் அதுக்கு பிறகு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பொழிந்தருளினாரே. அது என்னத்துக்காக பொழிந்தருளினா? ஒரு மனம், ஒரு மனத்தின் ஆவியை ஊற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு மனத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா? இருந்தால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், பிரசங்கம் நான் பண்ணும்போது அந்த ஞாயிறே நான் கொடுத்து விட்டுட்டு, அந்த சனிக்கிழமை இரவே கொடுத்து விட்டுட்டு அடுத்த ஞாயிறு போனால் அதில் கொடுத்த பிரசங்கத்தில் ஒரு 3 வார்த்தையாவது வசனமாவது வந்திருக்கும். அதுதான் ஒரு மனம். நான் நினைக்கிறதைத்தான் மற்றவனை நினைக்க வேணும், அதுதான் ஒரு மனம். அந்த ஒரு மனத்தின் ஆவி. அதனால அவங்களுக்குள்ள ஒரு மனம், ஜெபிக்க வேணும் என்ற ஒரு மனம் இருந்தது. அந்த ஒரு மனத்தின் ஆவி இருந்தால் குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் வராது, பிரச்சனைகள் வராது, துன்பங்கள் வராது, வேதனைகள் வராது. மற்ற பக்கத்தால் வந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது சாத்தான் பார்த்து ஓடுவான்.
அப்போ அந்த ஒரு மனம் இல்லை. ஏன்னா கிளசபைகளில் நீங்கள் சில வேளைகளில் கிளசபைகளிலும் பிரச்சனைகள் உண்டாகுது. கிளசபைகளுக்குள்ள பிரச்சனை, தாழ்ச்சபைகளுக்குள்ள பிரச்சனை யாரால வருகிறது? தலை சரியில்லையென்றால் வாலும் சரியில்லாமல் தான் போகும். தலையில் இருந்து தான் எங்கள் போகுது. அப்போ அந்த மூளையில் தான் எல்லாம் இருக்குது. இந்த மூளைக்கு இருக்கிற காரியங்கள்லாம் எல்லாம். அப்போ இந்த மூளை சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் உடம்புல இருக்கிற எல்லா சரீரங்களும் கெட்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சபைக்கு நான் தலைவனாக இருக்கிறேன், சபையை நான் ஊன்றி கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதண்டு. உங்களுக்கு தந்த வார்த்தையினால நீங்கள் சபைகளை கட்டி எழுப்புகிறீங்களா? எதனால நீங்கள் கட்டி எழுப்புகிறீங்க? என்னை நான் தாழ்த்தி ஊழியம் செய்யும் போது, என்னை நான் தாழ்த்தி தான் கொடுக்கும் போது ஆண்டவர் அதில் உயர்த்தப்படுவார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னென்று கேட்டால், ஒருத்தன் பாடுகளை சுமக்காமல் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இலகுவாக நாங்கள் நடக்க வேணும்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக முடியாது. இலகுவானது அல்ல சபை நடத்துவது, அல்ல குடும்பத்தை நடத்துவது இலகுவானதல்ல. ஒரு கணவன் மனைவியை நடத்துவது இலகுவானதும் அல்ல, மனைவி கணவனை நடத்துவதும் இலகுவானதும் அல்ல, பிள்ளைகளை நடத்துவதும் இலகுவானதும் அல்ல. அதனால தான் கணவனுக்கு அந்த உரிமையை கொடுத்தார் ஆண்டவர். மனைவிக்கு எந்த உரிமையும் கொடுக்க இல்லையே. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும், கணவன் முழு கடமையும் செய்ய வேணும். அதாவது பிள்ளைகளுக்கு ஏற்ற கடமை, மனைவிக்கு ஏற்ற கடமை, மனைவியில் அன்பு செலுத்துறது, பிள்ளைகளில் அன்பு செலுத்துறது. ஆனால் வீட்டில் இருக்கிற தாயானவள், வீட்டில் என்னவா மனைவி வீட்டோரமாய் கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல தாயானவள் வளர்க்க வேணும். இன்றைக்கு நாங்கள் சபையிலையும் அதைத்தான் செய்ய வேணும். பிள்ளைகளை வளர்க்க வேணும், சபையில் இருக்கிற விசுவாசிகளை வளர்க்க வேணும். சபை என்றது அதுதான். சபை என்றது ஒரு ஐக்கியம், ஒரு அந்நியம் உன்னியம் இருக்க வேணும். அதுக்குள்ள அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்து அதை நடத்த வேணும். அபிஷேகம் இல்லாத இடத்துல ஒன்றுமே இல்லைங்க. சபையில் அபிஷேகம் இல்லையாண்டா ஒன்றுமே கிடையாது. அபிஷேகத்தினால தான் பிள்ளைகள் நடத்தப்பட வேணும், அபிஷேகத்தினால தான் பெற்றோர்கள் நடத்தப்பட வேணும். அபிஷேகம் இல்லையென்று சொல்லி சொன்னால் அதெல்லாம் நீங்கள் நிறைய வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சமரியாவிலும் யூதாவிலும் உலக நாடெங்கிலும் நீங்கள் என்னமா வாழ்வீங்களாம்? சாட்சியாக இருப்பீங்க. எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள். இப்போ ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார் இல்லையா, என்னுடைய ஆடுகளில் நான் ஒன்றையும் இழந்து போகிறதில்லை என்று. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட காலம், இந்த கடைசி காலகட்டங்களுக்குள்ள இருக்கிறோம், ஒரு ஆட்டையும் இழந்து போகாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படி இப்போ நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவோமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. திரும்ப நான் அடுத்த கிழமையும் நான் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் நான் கொடுப்பேன். ஏனென்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். தனக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு அவர் கொண்டு போகிறது கிடையாது. பிரியமில்லாத பாவங்களை செய்கிறதுக்கு, பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுக்கு அவர் கொண்டு போக மாட்டார். பிரியமான, அதாவது பாருங்க, ஆத்துமதாகம் விலையேறப்பெற்றது இல்லையா? அதனால தான் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீசர்களாய் மாற்றுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று. இன்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்த பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றாங்களா என்ன? அல்ல இருக்கிறவங்களும் பெற்றிருக்கிறாங்களா தெரிய. என்னென்னு கேட்டால் எந்த நேரமும் குறையும் குற்றமும் சண்டையும் பிரச்சனையும் பிரிவினைகளும் இருக்கிற இடத்துல ஆவியானவர் அவையில ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறார்ன்றது சந்தேகத்துக்கு இடமானது. ஏனென்று கேட்டால் ஆவியானவர் இருந்தால் அவருடைய மகிமையின் பிரசன்னம் அவங்களோட முகத்தில் தெரியும். மகிமை உள்ளவர் இல்லையா? அவருடைய மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்ததான். அப்போ அவன் பிரகாசித்த முகம் அல்லவா? சில பேர்த்த முகங்களை பாருங்க, வெடிச்சு போய் கிடக்கும், ஆவியானவர் உள்ளுக்கு இருந்து வெடிக்கிறாருன்னு சொல்றதா என்ன? என்ன பண்றீங்க?
எதிரியை பார்த்தா அந்த அளவுக்கு வட்டிக்கும் முகம். ஆவியானவர் இருக்கிறார் சொல்ல முடியுமா என்ன? ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அவர் ஆற்றல் உள்ளவர். அவர் நம்மை நடத்துகிறவர், செம்மையான வழிகளை நடத்துகிறவர், போதிக்கிறவர், பிரச்சனைகளை சால்வ் பண்றவர். வேதத்தை நாங்கள் படிக்கும்போது வேதத்தின் அறிவுரையில நடிப்போமா இருந்தால் ஏன் நமக்குள்ள வேண்டாவாதங்கள், விரண்டாவாதங்கள் எல்லாம் வரும். ஆவியானவரால நாங்கள் நடத்தப்படணும். ஆவியானவரால நாங்கள் வேதத்தை வாசித்து நடக்கப்படணும். ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது, பிழைகளை பிழை என்று சொல்லு, சரியை சரி என்று சொல்லு. பிழை செய்கிறவனுக்கு நாங்கள் நீ செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்ல முடியுமா என்ன? முடியாது. அதெல்லாம் முகதாட்சணியம். முகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாட்சணியம் பண்ணுறதல்ல. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பிழையண்டா பிழை, சரியண்டா சரி. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நாட்களுக்கள் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பெந்தகோஸ்து நாள் வருகுது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த வருஷத்துக்கு தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோமா என்ன? நாங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றோமோ, அன்றைக்கே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியவர்கள். அன்றையிலிருந்து நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியவர்கள். அப்படி நடத்தப்பட்டு வரும்போது எங்களுக்குள்ள அந்த பிரிவினைகளின் ஆவிகள் வராது, பிரச்சனைகளின் ஆவிகள் வர. பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேனே, ஆராதனைக்கு என்ன செய்ய வேணும் என்று. புத்தி உள்ள ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனையாம்? புத்தியுள்ள ஆராதனை என்னங்க? அந்த வேர்ட்மென்ஸ் படித்தார் இல்லையா? பணத்தின் மேலே கண்ணு போச்சுன்னா போயிச்சு உன்னுடைய அபிஷேகம். ஆக்கள் மேலே கண் போனா அம்போ அவனுடைய அபிஷேகம். லௌலீக மயக்கத்தின் மேலே கண் போச்சுண்டா போச்சுன்றைய அபிஷேகம். வேசித்தனங்களின் மேலே கண் போச்சுண்டா போச்சுன்றைய அபிஷேகம். பொய்யின் மேலே கண் போனால் போச்சுதுன்ற அபிஷேகம். அனனியா சப்ராலை பார்த்தீங்க தானே? பொய்யின் ஆவி எங்கே இருக்கின்றது? அப்போ அபிஷேகம் போயிடும். பொய் எடுக்கிறதுக்கெல்லாம் பொய். பொய்யை சொல்லி என்ன செய்கிறது? பரலோகத்துக்கு போயிடுவீங்களா என்ன? அடுக்கி வைக்கிற பொய்யலினால ஆண்டவர் எழுதி வைக்க மாட்டார் ஒரு புஸ்தகத்தில். இன்றைக்கு இந்த இது நடந்தது, இன்றைக்கு இது நடந்ததுண்டு எழுதி வைப்பார். அதனால தான் நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வரவும். அப்போ அந்த நன்மையை நாங்கள் அவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். இங்கே பூமியில் போடுற தீன்மைகளையும் பூமியில் நாங்கள் இதன்ற எல்லா காரியங்களும் பூமிக்குரியது. எரிச்சல், பொறாண்மை, காமகாரம், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் எல்லாம் அங்கே பூமிக்குரியது, பல்லவத்துக்குரியதவைகள் அல்ல. பல்லவத்துக்குரியவை என்ன? நன்மையான ஈவுகளை தேடுறது, பூர்ணமான வரங்களை பெறுறது. அப்போ இதெல்லாம் நமக்கு தாரது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஞாயிறு ரெண்டோடனே இப்போ இந்த பெந்தகோஸ்து நாள் ரெண்டோடனே துவங்கிடுவோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பாட துவங்கிடுவார். அவர் வருவார், வரமாட்டார். யார் அவனுடைய அவன் பரிசுத்தமாக இருக்கிறவனுக்குள்ள பரிசுத்தமாய் வந்துட்டு போயிடுவார். ஆனால் தீன்மை செய்கிறவனுக்குள்ளையும் தீன்மையை அடிக்கடி செய்து கொண்டு சிலுவையிலே அரைஞ்சு கொண்டு இருக்கிறவனுக்குள்ள வருவாரா என்ன? சவுளுக்குள்ள வந்தாரா என்ன? எரிச்சலின் ஆவி உள்ள சவுளுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் வந்தாரா என்ன? ஆனால் அவனும் தானே சில வேளையில் சொல்லுவான் என்ன, தாவீத இதண்டேக்கில் சொல்லுவான் என்ன, நீ அவன் சொல்லுவான் என்னென்னு கேட்டால், நீ தேவனுக்கு தூரமானவன் அல்ல, நீ தேவனுடைய காரியத்தை செய்வாய், நீ தேவனுக்குரியவனாயிருப்பாய் என்றெல்லாம், நீ ராஜாவாவாய் என்றெல்லாம் சொல்கிறான் இல்லையா? ஏன்? அவன் முதல்லையே ஆவியானவராலே அதை அறிஞ்சு கொண்டவன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது மட்டுமில்லை, அவன் ராஜ்ய பாரத்திலே அமருவான் என்றதும் சவுலுக்கு தெரியும். அதனால் அவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டாலும் அவன் ஆனால் அதை ஆவியானவரால் முதல்ல அறிஞ்சு கொண்டிருக்கிறதுனாலே அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்குள்ள அப்பப்போ எரிச்சலின் ஆவி வந்து போயின்னு பாருங்க. அதுதான் சில ஜனங்களை ஆண்டவர் சொல்ற, நான் சாத்தானுக்கு ஒப்ப கொடுத்துட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குமாம்? அவருடைய கிரியைகள் நடக்கப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் என்னதான்? செத்தது. அப்போ கிரியை உள்ள விசுவாசம்தான்
நமக்கு வேண்டும். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம்? ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஞாயிறு கிறிஸ்தவர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வர்றோமா என்ன? ஏனென்று கேட்டால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் தானே, இந்த அப்பத்தை புசிக்கும்போது குற்றத்தோடு நீங்கள் புசிக்கக்கூடாது. இந்த பானத்தை குடிக்கும்போது குற்றம் உள்ளவர்களாக இருந்து குடிக்கக்கூடாது. நீங்கள் நிதானித்து அறிந்து குடியுங்க, பருகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களை நீங்களே ஆராய்ந்தறிந்து அதை பருகுங்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறோம், குற்றமற்றவனாக இருக்க வேணும். அப்போ நாங்கள் குற்றத்தோடு நாங்கள் பானம் பண்ணுறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் குற்றத்தோடு எடுத்து ஏற்றுக்கொள்ளலாமா என்ன? இல்லையே. குற்றங்களை நிவர்த்தி செய்கிறவர் அவர். அதனால தான் பாட்டோண்டு இருக்க, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறீர், நோய்களை எல்லாம் குணமாக்குறீர். அப்போ அப்போ நாங்கள் குற்றங்களை எல்லாம் அவர் நீக்கிற தேவன் இல்லையா? அப்போ அவருக்கு முன்னால் நாங்கள் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அடுத்தவன் சொல்ல வேணும், இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்படித்தான் 12 அப்போஸ்தலரையும் சொன்னாங்க. இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள். அந்தியோக்கியா தேசத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள் பாருங்கள். வேதத்தை படிக்கும் போது தான் தெரியும் வேற வேதத்தின் அறிவுரைகள். நாங்கள் ஞாயிறு கிறிஸ்தவர்களாயும் அந்தந்த டைமுக்கு நாங்கள் வந்திருந்து வேதத்தை படிக்கிறவர்களாயும் அந்தந்த உபவாசம்னா அந்தந்த டைமுக்கு தான் எல்லாம் நாங்கள் வேதத்தில் நாங்கள் போய் ஆராய்ச்சி செய்வோமா இருந்தால் அந்த வேதத்தின்படி தான் நாங்கள் போவோம். அப்போ நாங்கள் இன்றைய பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலத்தின் மேல் பலனடைந்து சமரியாவிலும் யூதாவிலும் உலகமெங்கிலும் நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் தேவ சாட்சிகளாக இருக்க வேணும். அதை மட்டுமில்லை, நீங்கள் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எப்படிப்பட்ட அழகுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்கள் 12 அப்போஸ்தலரும் ஓடினாங்க, கடைசி வரைக்கும் ஓடினாங்க. அவங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை. அவங்களிடத்துல உங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இருக்குது, அவங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அதனால தான் பேதுரு சொல்கிறான், நசரேயராகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பலமாய் கிரியை செய்கிறதா இருக்க வேணும். இதோட நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அடுத்த இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான். ஏனென்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய பாடல்கள் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் 2 பாடல்களாவது பரிசுத்த ஆவியானவருடைய பாடல்கள் நீங்கள் பாட வேணும். அப்போ தான் அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போ தான் அவர் இறங்குவார். எங்களுக்குள்ளே இருந்து அவர் எழுந்தருளிவார். அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை ஜெபத்தில் கொண்டு போவார். ஜெபிக்கிறதுக்கு இன்றைக்கு அட்ரா புட்ரான்னு கொண்டு நிற்கக்கூடாது. அவரே ஜெபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், பாட வைப்பார், எங்களை மற்றவர்களை தேட வைப்பார், மற்றவர்களுக்கு கொடுக்க வைப்பார். எல்லாம் செய்கிறவர் அவர் தான். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்று கேட்டால், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், காதில்லாதவன் அதை கேட்க மாட்டான். காது இருக்கு, எல்லாருக்கும் காது இருக்குத்தானே. ஒரு வேளையில் காது கேளாதவர்களுக்கு காது கேட்காவிட்டாலும் செவிடராக இருந்தாலும் குருடர்களாக இருந்தாலும் அந்த ஊமப்பாசையில் அதை கண்டுகொள்ளுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு காதிருந்தும் கேளாமல், கண்ணிருந்தும் பாராமல், கையிருந்தும் நுகராதவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை ஆளுகை செய்வாராக. இத்தோடு நான் முடிக்கிறேன். பல்லவ பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, ஐயா உம்முடைய ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் பொழிந்தருளித தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. உம்முடைய ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிறதற்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, கரதிரையற்றவர்களாய் எங்களை நடத்துங்க சுவாமி. ஏசாவின் நாவை தொட்டது போல் எங்கள் நாவுகளை தொடுகிறவர் நீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரத்துக்கு விரோதமாயும் தேவனுக்கு விரோதமாயும் தவறுகள் செய்திருக்கும் போதெல்லாம் எங்களை கண்டித்து தண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க ஆண்டவரே. கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும். ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாய்
பண்ணுகிறவர்களாய் மாற்றப்பட வேணும் ஆண்டவரே. ஐயா, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றப்பட வேணும் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. அப்படியாய் ஆண்டவரே தகப்பனே, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் மாற்றும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நடத்த வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் அப்பா. உம்முடைய திருப்பாத்திலே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் யார் யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய திருப்பாத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து என்ற இனிய நாமத்திலே ஆண்டவரை ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே.